குடும்பத்தில் ஏதாவது சண்டையாக இருந்தால் அதை பற்றி உங்கள் ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுங்க. நீங்கள் இல்லை உங்களுக்குள்ள ஜால்ரா போடுற கோஷிகளுக்கு யாருக்காவது பிரச்சனையா அதை பற்றி ஏதாவது பேசுங்க. மற்றபடி எடப்பாடியாரையோ அந்த கட்சியை பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ உங்களுக்கு இனிமே பேசுகிறதுக்கு வேலை இல்லை. நீங்கள் இந்த கட்சியில் இருக்காதீங்க. ஃபஸ்ட் சிவி சண்முகம் அவர்களே, உங்களை கொஞ்சம் மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த கட்சியை துண்டு போகிறதுக்கு நீங்கள் இளையறீங்க, துண்டு துண்டாக போகிறதுக்கு இளையறீங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓடி முடிஞ்சிச்சு, அடுத்தது சவுக்கு சங்கர் வந்தான், அடுத்தது நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த கட்சியில் முதல் துரோகின்னு சொன்னோம்னா அது நீங்கள் தான். நீ ஜி விஜயபாஸ்கர் அவர்கள் உண்மையான துரோகி துரோகி துரோகி. நான் அடுத்த தடவை சொல்லுவேன். நீ பண ஆசை பிடிச்சி பதவி ஆசை பிடிச்சி நேற்று வந்த கட்சிக்காரன்ட்ட போய் 30 பேர்த்த அடகு வச்சவன், 5 மந்திரிக்கா வேண்டி அடகு வச்சவன். நீ அவர் வெளியேறணும் அப்படிங்கிறான். முறையாக நீ வெளியில் போகணும். கட்சியில் எத்தனையோ பேர் வெளியில் போகிறாங்க, கொஞ்சம் கூடாது வருத்தம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கட்சியை விட்டு நீ ஃபஸ்ட்டு வெளியே போகணும். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவி சண்முகம் அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டிங் என்னமா கொடுக்குறாரு, யாருக்கிட்ட போய் இந்த பதவிக்கான தோல்விக்கான குறையை தீர்க்கிறது அப்படின்னா இவர்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இவர் போன வாட்டி தோத்தார். இவர் தோத்ததுக்கு காரணம் என்னான்னு மக்கள்கிட்ட விசாரிச்சாரா? 75 சீட்டு எம்எல்ஏக்கள்லாம் இருந்தப்போ கூட இவர் தோக்குறாரு, அமைச்சராக இருந்து தோக்குறாரு. இவர் நல்ல காரியம் பண்ணிருந்தா இவர் ஜெயிச்சிருக்க மாட்டாரா? சரி, அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச அறிவே அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஜெயலலிதா காலத்தில் 27 சீட்டு ஜெயிச்சிருச்சு. 27 சீட்டு ஜெயிச்சப்போ கூட அந்த அம்மையாரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட ஆட்சி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாழ்த்திக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ மட்டும் எப்படி நீங்கள் குறை சொல்கிறீங்க? நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? ஃபஸ்ட்டு விசாரிக்கணும்னா உங்கள்கிட்ட இருந்தால் விசாரிக்கணும். 47 எம்எல்ஏவை கொண்டுக்கிட்டு போய் அவர் வச்சுக்கிட்டு ஒரு கொறடாவை உற்பத்தி பண்ணுறாரு. நீ பண ஆசை பிடிச்சி பதவி ஆசை பிடிச்சி நேற்று வந்த கட்சிக்காரன்ட்ட போய் 30 பேர்த்த அடகு வச்சவன், 5 மந்திரிக்கா வேண்டி அடகு வச்சவன். நீ ஒன்றை மாதிரி துரோகிகள் இருக்க வரலையா இந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா? துரோகியில் முதல் துரோகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றைய மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்ததே இல்லை. இந்த கட்சியை பற்றி நீ அவர் வெளியேறணும் அப்படிங்கிறான். முறையாக நீ வெளியில் போகணும். கட்சியில் எத்தனையோ பேர் வெளியில் போகிறாங்க, கொஞ்சம் கூடாது வருத்தம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கட்சியை விட்டு நீ ஃபஸ்ட்டு வெளியே போகணும். இந்த கட்சி உருப்படணும், நல்லா இருக்கணும், நான் இதாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு வெளியில் போ. நீ இந்த கட்சிக்காண்டி ஆற்றிய சேவை என்ன? நீ எத்தனை பேர்த்துக்கு பிரச்சாரம் பண்ணின? உன் தொகுதியில் எத்தனை பேர்த்த ஜெயிக்க வச்சிருக்க? நீ இருக்கிறவங்களுக்கு பூரா மந்திரி ஆசை காட்டி ஆடுற கட்சிக்கு நம்ம இதுக்கு போகலாம், உங்களுக்கெல்லாம் நல்லா இது வாங்கி தர்றேன், முட்டை காசை சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அலையிறவங்க நீங்கள். நீ போய் இன்னொருத்தர் மேலே கோளாறு சொல்கிற. இந்த கட்சியை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்றா மாதிரி துரோகியை உள்ளே வச்சுருக்கவர்களையும் இந்த கட்சியை கண்டிப்பாக வளர்க்க முடியாது. சிவி சண்முகம் அவர்களே, நீங்கள் பேசுகிற நல்லா தான் பேசுகிறவன்ட்டு பேசுகிறீங்களா? சட்டசபைக்குள்ளேயே ஒரு உள்கட்சி விவகாரத்தை சட்டசபைக்குள்ளேயே சும்மா கையை அடக்கி சாக காட்டி பேசுன ஒரே ஆள் நீங்கள் தான். இந்த கட்சியில் முதல் துரோகின்னு சொன்னோம்னா அது நீங்கள் தான். நீ ஜி விஜயபாஸ்கர் அவர்கள் உண்மையான துரோகி துரோகி துரோகி. நான் அடுத்த தடவை சொல்லுவேன். இந்த கட்சிக்கு பின்னால் தொண்டர்களே இல்லை, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. உங்கள் பின்னால் இத்தனை பேர் இருக்கிறாங்க. அதை பாருங்கள். உங்களுக்கு தான் ஜால்ரா கொஸ்டி ஒரு 50 பேர்த்த வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது சரியாக பேசுகிறமான்னு பாருங்கள். 1.5 மாத கிறக்கத்துக்கு பின்னால் எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் போய் ஓட்டு போட்டு உங்களெல்லாம் பிடிச்சி கதவை பிடிச்சி வெளியே தள்ளின ஒருபாடு மந்திரி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு போய் கிறந்து போட்டு 1 மாத கிறக்கத்துக்கு பின்னால் ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு தேவையில்லாத வேலையில் ஈடுபடாதீங்க. ஏன்னா சிவி சண்முகம் அவர்களே, உங்களை கொஞ்சம் மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த கட்சியை துண்டு போகிறதுக்கு நீங்கள் இளையறீங்க, துண்டு துண்டாக போகிறதுக்கு இளையறீங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓடி முடிஞ்சிச்சு, அடுத்தது சவுக்கு சங்கர் வந்தான், அடுத்தது நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதில் மாதிரி எத்தனை பேர் கிளம்புறீங்களா? ஃபஸ்ட்டு வெளியில் நீங்களாக தன்னால் வெளியில் போக பாருங்கள். செயற்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க. தொண்டர்கள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் அதிருப்தியில் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போங்க. இல்லைன்னா கட்சி என்னது அப்படின்னு பன்னீர்செல்வம் மாதிரி கேஸு போடுங்க. இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணுங்க. அவரை பதவியை விட்டு விலகுங்க. அவர் ஒரு கட்சி முகமாகவே தமிழ்நாடு முழுக்க இப்போ அடையாளம் கண்டாச்சு. வேறு வழி இல்லை. அவருக்கு பின்னால் தான் எல்லா தொண்டனும் இருக்கிறான். இப்போ உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்கள கூட்டிக்கிட்டு போங்க, நீங்கள் பண்ணுங்க.
ஆளானப்பட்ட ஆளுகளே எல்லாம் மோதி பார்த்துவிட்டு தான் முடியாமல் கிராமத்தில் கிடக்குறாங்க. நீங்கள் ஏங்க குலைக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 32 33 எம்எல்ஏவை கொண்டுட்டு போய் இந்த கட்சியை உடைக்கணும், இருக்கிற எம்எல்ஏவை தூக்கிக்கிட்டு போகணும், கட்சி மேலே கேஸு போடணும், எப்படியா இருந்தாலும் நம்ம பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் மந்திரிக்கு தாவேக்க ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க ஓடுனீங்க. நீங்கள் ஒன்றும் செல்லுபடி ஆகாமல் தான் மறுபடி கிடக்குறீங்க எல்லாருமே. உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி போச்சு மட்டும் இப்போ பிதக்காதீங்க. உங்களை விட பவராக ஒரு ஆளை போட்டிருக்காங்க, மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாங்க. அவங்க பண்ணுவாங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அது அவங்க வேலை. உங்களை தான் கட்சியில் இல்லைன்னு சொல்லியாச்சு. நீங்கள் வெளியே போகணும் தானே. இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் தான் தாவேக்காவில் போய் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நாங்கள் எங்களுக்கு தாவேக்கா தான் தலைவராக இருக்கிறாரு, நாங்கள் அவங்க சொல்கிறத தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கல்ல. ஒரு தலைவர் பேச கேட்காம தானே போனீங்க. நீங்கள் தலைவர்கிட்ட தான் யோசனை பண்ணி கேட்டிங்களா? நீங்கள் எதுவும் கேட்காம சட்டமன்றத்திலேயே நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இவ்வளோ பேசுகிற நீங்கள் இந்த கட்சியை பற்றி பேசுகிற அருகதை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேறு பேச்சு பேசுகிற, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சண்டையாக இருந்தால் அதை பற்றி உங்கள் ப்ரெஸ் மீட்டிங்கில் கொடுங்க. நீங்கள் இல்லை உங்களுக்குள்ள ஜால்ரா போடுற கோஷியலுக்கு யாருக்காவது பிரச்சனையா அதை பற்றி ஏதாவது பேசுங்க. மற்றபடி எடப்பாடியாரையோ அந்த கட்சியை பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதாவை பற்றியோ உங்களுக்கு இனிமே பேசுகிறதுக்கு வேலை இல்லை. நீங்கள் இந்த கட்சியில் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கட்சி உங்களுக்கு நீங்கள் கட்சியில் இருந்தவரையும் சம்பாரிச்சிங்களா, பேர் வாங்கினீங்களா, அதோட போயிடுங்க. நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் போய் எந்த இயக்கத்தில் வேணாலும் சேர்ந்துக்குங்க. எங்கள் கட்சி ஆட்சிக்கு வருது வராமல் போகுது, நாங்கள் வின்னர் பண்ணுறோம் பண்ணாமல் போகிறத பற்றி உங்களுக்கு தேவையில்லாதது. நீங்களாக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ஏவி விடுறது, அவன் ஏதாவது பேசிட்டு போகிறது, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஏவி விடுறது, நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு போகிறது, இது மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு இன்னொருக்க மைக்கு பிடிச்சி பேசுனீங்கனாலே இது கட்சிக்கு கெட்ட பேர் தான். நீங்கள் ஏதாவது வேறு கட்சிக்கு ஓடிடுங்க. கட் பண்ணு.